ஓகே. ஒர்க் பிளான் 3 ஓகேங்களா? ஒர்க் பிளான் வந்து எப்படி கொண்டு போகலான்னு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அது பார்ட் 1 பார்ட் 1 போட்டிருக்கேன். இது பார்ட் 3. பார்ட் 3ல வந்து ஒர்க் பிளான் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஒர்க் பிளான் 3லையும் அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற அப்ஜெக்டிவை ஃபஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் என்டேஞ்சர் பிளான்ட்டு இல்லைன்னா எண்டமிக் பிளான்ட், அந்த பிளான்ட்டு அங்கே மட்டும் தான் வளரும் அப்படின்னா அது எண்டமிக். என்டேஞ்சர்னா அது ரெட் லிஸ்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த பிளான்ட்ல வந்து மெடிசனல் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடை நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நம்ம மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிந்தட்டிக் மீடியம் வந்து ஒரு இன்விட்ரோ கண்டிஷனில் நம்ம லெபார்டரியில் அந்த மீடியமில் வந்துட்டு நம்மளோட பிளான்ட் க்ரோ ஆகுதான்னு பார்த்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ கல்ச்சரில் வந்துட்டு நிறைய கான்சன்ட்ரேஷன் மைக்ரோ நியூட்ரியன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலராக நம்ம எதில் வந்து நல்லா நம்மளோட பிளான்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி எதில் வந்து க்ரோ ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை ஐசோலேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிஷ்யூ கல்ச்சருங்கிற அப்ஜெக்டிவ்ல வரும். அப்போ அந்த மீடியம் வந்து அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மீடியமில் க்ரோ பண்ணி அதை வந்து ஃபர்தராக வந்து க்ரோ பண்ணி டிஷ்யூ கல்ச்சரில் க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக வந்து ஹார்டனிங் பண்ணி தனியாக வளர்த்துவாங்க. அந்த வளர்த்த பிளான்ட்லேருந்து கொண்டு வருவாங்க. அதை குளோனல் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ஹார்டனிங் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்டனிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்லேயே மீடியம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஹார்டனிங் பண்ணி அதையும் வந்து நர்சரியில் க்ரோ பண்ணுவாங்க. இன் பிட்வீன் அதே கேப்பில் குளோனல் ப்ராபகேஷன், ஏன்னா வந்து அது என்டேஞ்சர். ஸோ அதனால் எப்படியெல்லாம் அதை ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோனல் ப்ராபகேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம், ஹார்டிகல்ச்சர் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இந்த ஜாஸ்மின் இதெல்லாம் எப்படி நம்ம அதோட ஸ்டெம் வச்சாலே க்ரோ ஆகும், அந்த மாதிரி ஸ்டெம்மை மட்டும் வச்சு ப்ரொடியூஸ் ரூட் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சின், சிந்தட்டிக்காக ஆக்சின், ஐஏஏ இதெல்லாம் கொடுத்து அதுக்கு ட்ரீட் பண்ணி ரூட்டிங் மீடியத்தில் வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கட்டிங் ஸ்டெம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரூட்டிங் மீடியம், அதாவது ரூட் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் அதில் வந்து அந்த ஸ்டெம்மை டிப் பண்ணி அதை வந்து அது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் கொண்டு போய் அதை வந்து நர்சரியில் க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் குளோனல் ப்ராபகேஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ கல்ச்சரில் க்ரோ பண்ணது, குளோனல் ப்ராபகேஷனில் க்ரோ பண்ணதை வந்து அவங்க வந்து ஸ்டடீஸ்க்கு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது என்டேஞ்சர். அப்போ என்டேஞ்சர் பிளான்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுவாங்க, ஆல்ரெடி என்டேஞ்சராக இருக்குது, நீங்கள் எப்படி இதை ஒர்க்குக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நாங்கள் டிஷ்யூ கல்ச்சரில் க்ரோ பண்ணோம், குளோனல் ப்ராபகேஷனில் க்ரோ பண்ணோம், அந்த க்ரோ பண்ண பிளான்ட்டை தான் நாங்கள் எடுத்தோம் ஒர்க்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த க்ரோ பண்ண பிளான்ட்டில் நீங்கள் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஃபைட்டோகெமிஸ்ட்ரியில் வந்து ஜிசிஎம்எஸ் பண்ணியோ இல்லை எப்படி குரோமட்டோகிராஃபி மெத்தடில் ஐசோலேட் பண்ண காம்பவுண்டையோ நீங்கள் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடியில் ப்ரெடிக்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போ வந்து உங்களோட பிளான்ட்டை வந்து ஆன்டி டயபெட்டிக் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து அந்த ஆன்டி டயபெட்டிக் இப்போ சுகரை வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகுதா, அப்போ ஆன்டி டயபெட்டிக் காம்பவுண்ட் இருக்கான பயோஇன்ஃபர்மேட்டிக் ஸ்டடியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கேன்சர் இருக்குன்னா அந்த கேன்சர் இன்டியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனுக்கு வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி எதாக இருந்தாலுமே ஒன்று இன்டியூஸ் பண்ணுறதா, சுகரோ கேன்சரோ இதை இன்டியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை எப்படி சப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸை வந்து அதில் ஃபிட் பண்ணி பார்க்குறதா பயோஇன்ஃபர்மேட்டிக் ஸ்டடி. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒர்க் பிளான் 4 பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.